செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு நேரில் ஆஜராகியுள்ளார். செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு நேரில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பார்த்திபன். தற்போது செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். தொடர்பான விரிவான தகவல்கள் சிறையில் இருந்து தற்போது செந்தில் பாலாஜி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து சென்ற நிலையில் தற்பொழுது அவர் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய அந்த நேரடி காட்சியெல்லாம் பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தற்போது அல்லி முன்பு இன்னும் சிறிது நேரத்தில் நேரில் ஆஜராகப்படுத்தப்படுகிறார். அவர் அழைத்து செல்லக்கூடிய அந்த நேரடி காட்சியெல்லாம் பார்க்க முடிகிறது. அமலாக்கத்துறையின் வழக்கின் அசல் ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்காக செந்தில் பாலாஜி தற்போது நேரில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் இன்று 22ஆம் தேதி ஏப்ரல் அன்று அவர் நேரில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது நேரில் ஆஜர்படுத்துவதற்கும் அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்களை நேரில் பெற்றுக் கொள்வதற்கும் செந்தில் பாலாஜி தற்போது நீதிமன்றத்தில் அழைத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய சட்டவிரோத பண பரிமாற்றம் தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட வழக்கில் வங்கி தொடர்பான சில முக்கிய ஆவணங்கள் வழங்க கோரியும் செந்தில் பாலாஜி மனு அளித்திருந்தார். அந்த மனு அளித்தின் பெயர்ல அமலாக்கத்துறைக்கு நீதிபதி அல்லி அவர் அமர்வு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. அந்த உத்தரவு அடிப்படையில் அந்த உரிய ஆவணங்களை அமலாக்கத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று தெரிவித்த நிலையில் அதனை பெற்றுக் கொள்வதற்காக தற்போது செந்தில் பாலாஜி நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக நீதிபதி எஸ் அல்லி முன்பு தற்போது ஆஜர்படுத்தப்பட்ட செந்தில் பாலாஜி வங்கி தொடர்பான காப்பிகள் அதற்கான அந்த உரிய ஆவணங்களை கையெழுத்திட்டு செந்தில் பாலாஜியிடம் தற்போது பெறப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு கடந்த 25ஆம் தேதி இந்த விசாரணை தள்ளி வச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இவர் விடக்கூடிய மனு மீது மீண்டும் ஓரிரு நாட்களில் வாதங்கள் தொடர நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. தற்போது அந்த அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்டிருக்கூடிய அசல் ஆவணங்களை கையெழுத்திட்டு தற்பொழுது செந்தில் பாலாஜி பெறப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவம் தற்போது பேசப்பொருளாக இருக்கிறது. அந்த அசல் ஆவணங்களை வைத்துதான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள் மேலும் நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு ஏற்றவாறு இதில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் உண்மையில ஆவணங்களா, இது உறுதி செய்யப்படக்கூடிய ஆவணங்களா என பல்வேறு கோணத்துல செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இது குறித்து விசாரணை செய்வாங்க. தற்போது நீதிமன்ற காவல்ல 25 வரை நீட்டிப்பு என்பது செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அன்றைய 25ஆம் தேதி நேரில் வர வேண்டாம், காணொலி மூலமாக செந்தில் பாலாஜி ஆஜராக உத்தரவு அல்லி அவர்கள் தற்போது நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்திபன், தற்போது செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அவருடைய நீதிமன்ற காவலும் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. இந்த வழக்கின் பின்னணி பற்றியும் அது கடந்து வந்த பாதை பற்றியும் விரிவா சொல்லுங்க. ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்பட்டார். அப்போது சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி உடல்நல கோளாறும் ஏற்பட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையும் சிகிச்சையும் பெற்று வந்தது என்பது அனைவரும் தெரிந்த உண்மைதான். ஆனால் இருந்த போதிலும் தற்போது அவர் தொடர்ந்து செந்தில் தரப்பு அவருடைய வழக்கறிஞர் தரப்பு அவர் ஜாமீன் பெறுவது தொடர்ந்து ஒரு முயற்சி கொண்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் அமலாக்கத்துறை அந்த அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என பல மேல்முறையீட்டும் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இது ஒரு போட்டியாகவே நிலை வருகிறது பார்க்கலாம். அந்த வகையில தான் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு தற்போது நேரில் அழைத்து அந்த ஆவணங்களும் பெறப்பட்டு அவர் ஒருவேளை விடுதலை செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்விக்கும் எழுந்த நிலையில தற்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு காவல் நீடிப்பு 34வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருப்பது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அவர் செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் தரப்புல தாங்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறோம், உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என பல்வேறு தரப்புகள் சொல்லப்படக்கூடிய நிலையில தற்போதும் அவருடைய வழக்கானது 34வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்நாள் வரையும் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற செந்தில் பாலாஜி ஜாமீனில் வந்துவிடுமா என்ற எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில மீண்டும் 34வது சார்பாக தற்போது அவருக்கு காவல் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய செந்தில் பாலாஜி கையெழுத்திட்டு தற்போது கைப்பற்றிருக்கிறார். அதனுடைய ஆவணங்களை அவருடைய வழக்கறிஞர்கள் கொடுத்துவிட்டு மீண்டும் புழல் சிறைக்கு அவரை கொண்டு வர திட்டமிட்டு அவர் பாதுகாப்பாக புழல் சிறையில் அடைக்கப்படுவார். இது குறித்து அவருடைய வட்டாரங்களை தெரிவிக்கிறது என்னவென்றால், குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு இன்னும் ஓரிரு சில நாட்களில் கிட்டத்தட்ட அல்லி அவர்கள் 25ஆம் தேதி அன்றைய தினம் காணொலி மூலமாக செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவு பிரிச்சிருக்கிறாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில ஒருவேளை இப்போது அமலாக்கத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய ஆவணங்களை வைத்து அவர்கள் மேல்முறையீடு செய்து ஒருவேளை நீதிமன்றத்தில் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்து அதற்கான அவர் ஜாமீன் பெறுவதற்கு முயற்சி செய்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
பார்த்திபன், இந்த வழக்கு தொடர்பா அமலாக்கத்துறை தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் வழக்கறிஞர்கள் தரப்புல என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது? அமலாக்கத்துறை சார்பில் தொடர்ந்து செந்தில் பாலாஜியை விடுதலை செய்யக்கூடாது, அவருடைய சகோதரர் தரப்புல நாங்கள் பல்வேறு விசாரணை செய்ய வேண்டும் என பல வழக்குல இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜியை எதற்காக விடுதலை செய்ய வேண்டாம் என உங்களுடைய வழக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு அமர்வு நீதிமன்றத்தில் அல்லி அவர்கள் நீதிபதி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இருந்த போதிலும் நாங்கள் முக்கிய ஆவணங்களை சமர்ப்பிக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு, செந்தில் பாலாஜி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்நாள் வரைக்கும் முறையாக ஒத்துழைப்பு என்பது அவரிடம் எங்களுக்கு பெறவில்லை என்று அமலாக்கத்துறை சார்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நேரில் ஆஜர்படுத்தினாலும் சரி, முக்கிய ஆவணங்கள் சமர்ப்பி, இந்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி தற்போது நாங்கள் வழக்கு பதிவு ஈடியில வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் அமலாக்கத்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. புண்ணியமா இருந்த போதிலும் தற்போது இவங்களுடைய இரண்டு தரப்பிலும் சரி, செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் தரப்பிலும் சரி, செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் தரப்புல குறிக்கோளாக செந்தில் பாலாஜியை முக்கியமாக இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும், இது ஒரு பேசும் பொருளாக தொடர்ந்து ஆகிக் கொண்டு வருகிறது என்ற எதிர்பார்ப்புல அவருடைய வழக்கறிஞர் தரப்புல இவரை விடுதலை செய்ய பல்வேறு முயற்சியில சட்டத்தின் அடிப்படையில இவருக்கு பல்வேறு குளத்துல விசாரணை செய்யறாங்க. இருந்தாலும் சரி, பல்வேறு வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜி கூட துணை இருந்து அவரை வெளியே கொண்டு வர முயற்சி செய்தாலும் சரி, ஆனால் அமலாக்கத்துறை சார்பில் அவர் விடுதலை செய்யக்கூடாது என்ற ஒரு பிடிவாதத்தன்மையாகவும் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த முக்கிய ஆதாரங்களை வைத்துதான் தற்போது சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. அந்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் தற்போது செந்தில் பாலாஜி இன்னும் ஜாமீன் வழங்குவது அந்த இடப்பட்ட நேரம் நீட்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய உண்மை தன்மை எங்களுக்கு வேண்டும், அவருடைய முழுமையான விசாரணை செந்தில் பாலாஜியிட வேண்டும் என்பதுதான் தற்போது அமலாக்கத்துறை வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையா நம்ம பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜியின் காவல் 34வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கிய செய்தியாளர் பார்த்திபன், நன்றி.